நான் 50 வயது கிழவன். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். எனது மனைவி 20 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டாள். அப்பொழுது எனது மகன் சிறுவனாக இருந்தான். அதன் பிறகு நான் வேறு திருமணம் செய்து கொள்ளவில்லை. எனது தங்கை தான் என்னுடன் இருந்து என் மகனை பார்த்து கொண்டாள். அவளுக்கும் ஒரு பெண் பிள்ளை உள்ளது. இப்பொழுது மகனும் வாலிப வயதை அடைந்தான். நானும் தங்கையின் மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என முடிவு செய்து என் மகனிடம் கேட்க, அவனோ வேறு ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் அவளை தான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எனவும் கூறினான். நான் அதிர்ச்சியடைந்து அவனிடம் தங்கையின் மகளை திருமணம் செய்து கொண்டால் நாம் இப்போது போலவே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம். நீ வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்தால் அவள் எப்படி இருப்பாரோ என தெரியாது. நான் சொல்வதை கேள், அவளை மறந்துவிட்டு என் தங்கையின் மகளை திருமணம் செய்து கொள் என வற்புறுத்தினேன். ஆனால் அவனோ கடைசி வரை எனது பேச்சை கேட்கவே இல்லை. அவனோ, அத்தையின் மகளிடம் நான் சிறு வயதில் இருந்தே பழகி வருகிறேன். இதுவரை எனக்கு அவள் மேல் எந்த ஈர்ப்பும் உண்டாகவில்லை. சொல்லப்போனால் அவளை என் தங்கையாகவே நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைப்பது போல நான் காதலிப்பவள் கிடையாது. அவள் நமது குடும்பத்தையும் உங்களையும் அன்பாக பார்த்து கொள்வாள். அவளுக்கென்று வேறு எந்த உறவும் இல்லை. திருமணம் செய்தால் அவளை தான் திருமணம் செய்து கொள்வேன், இல்லையேல் இப்படியே இருந்து விடுவேன் என்றான். நானும் மகனின் பேச்சை கேட்டு வேறு வழியில்லாமல் திருமணத்திற்கு சம்மதித்தேன். திருமணம் ஒரு கோவிலில் சாதாரணமாக நடந்து முடிந்தது. எனது மருமகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். சில நாட்களிலேயே எங்கள் குடும்பத்தை அன்பாகவும் அரவணைப்பாகவும் நடந்து கொண்டாள். என் மீதும் அதிக மரியாதையாகவும் அக்கறையாகவும் பார்த்து கொண்டாள். நானும் சில சமயம் யோசிப்பது உண்டு, எனது தங்கையின் மகளை திருமணம் செய்து வைத்திருந்தால் கூட எனது மகனும் நானும் இவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டோம் என்று. எனது மகன் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுகிறான். அவன் மிகவும் நல்லவன். அவன் எப்பொழுதும் என்னை அன்பாகவும் பார்த்து கொள்வான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அவனை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் மது அருந்தும் பழக்கம் கொண்டவனாக இருந்தான். ஆனால் யாருக்கும் எந்த தொந்தரவும் தரமாட்டான். மது அருந்தினால் நேராக வீட்டிற்கு வந்து படுத்து விடுவான். நானும் அவனிடம் பலமுறை கண்டித்தேன். ஆனால் அவனும் கேட்பது போல இல்லை. நானும் திருமணம் முடிந்தால் மனைவி பேச்சை கேட்டு திருந்தி விடுவான் என நினைத்தேன். திருமணமும் நடந்து 6 மாதங்கள் முடிந்து விட்டன. ஆனால் இந்த 6 மாத காலங்களில் அவன் திருந்துவதாகவே இல்லை. அவனது மனைவியும் அதை பற்றி என்னிடம் எந்த ஒரு குறையும் கூறுவதும் இல்லை. நானும் போக போக சரியாகி விடுவான் என விட்டுவிட்டேன். ஒரு நாள் விடிய காலை திடீரென நான் உறங்கிக் கொண்டிருந்த போது எனது அறைக்கதவு வேகமாக தட்டப்படவே நானும் குழப்பத்துடன் வெளியே திறந்து பார்த்தேன். அங்கே எனது மகன் அழுது கொண்டு, எனது மனைவி விஷத்தை குடித்துவிட்டு இறந்து விட்டாள் என்றான். நானும் அதிர்ச்சியடைந்து அவனது அறையில் போய் பார்க்க அவள் வாயில் நுரையுடன் இறந்து கிடந்தாள். எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. எனது மகனும் கதறி அழுது கொண்டிருந்தான். அவனிடம் விசாரிக்க அவனும் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் கண் விழித்து பார்க்கும் பொழுது அவள் இறந்து கிடந்தாள் என கதறி அழுதான். அவள் எதற்காக இறந்தாள் என குழப்பமாக இருந்தது. பின்பு தெருவில் உள்ளவர்களுக்கும் விஷயம் தெரிந்து ஒவ்வொருவராக வீட்டிற்கு வர தொடங்கினார்கள். நானும் அவளுக்கு இறுதி சடங்கை செய்வதற்கு ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கினேன். அவளுக்கென்று உறவினர்கள் யாரும் இல்லை. இதனால் அவளது மரணத்தை பற்றி விசாரிக்கவும் யாரும் வரவில்லை. எனது மகன்தான் பாவம் அவனது உடல் அருகே அமர்ந்து நீண்ட நேரமாக கதறி அழுது கொண்டிருந்தான். துக்கத்திற்கு வந்த சில பெண்கள், ஆம்பளையாக இருந்து கொண்டு எப்படி அழுகிறானே, இவன் மனைவி மேல் எவ்வளோ பாசம் வைத்திருப்பான் என பேசி கொண்டிருந்தனர். சில பெண்களோ, அவனின் அத்தை தான் ஏதோ இவளை செய்துவிட்டால் தனது மகளை திருமணம் செய்ய முடியாத கோபத்தில் அவர்தான் எதையாவது செய்திருப்பார் என பேசிக்கொண்டிருந்தனர். வேறு சில பெண்களோ, இவள் சாக வேண்டியவள்தான். ஃபேஸ்புக்கில் நிறைய ஆண்களுடன் பழக்கம் வைத்திருக்கிறாள். கணவன் இருக்கும் பொழுதே நிறைய ஆண்களுடன் தன் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளாள். ஆனால் நம்மிடம் நல்லவள் போல நடித்து கொண்டிருக்கிறாள். அனைத்து விஷயம் கணவனுக்கு தெரிந்திருக்கும். அதனால்தான் தற்கொலை செய்து கொண்டாள் என்றனர். எனக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது. நமது மருமகள் அப்படிப்பட்டவளா என நானே யோசிக்க தொடங்கினேன். இப்படிப்பட்டவளையா நாம் நல்லவளாக நினைத்தோம்? நாம் வீட்டில் இல்லாத சமயங்களில் என்னென்ன நடந்திருக்குமோ என யோசித்து அவள் மேல் எனக்கு வெறுப்பும் உண்டானது. பின்பு இறுதி சடங்கிற்கான காரியங்கள் நடக்க ஆரம்பித்தன. சில பேர் வந்து மருமகளை எரிப்பதற்கு எடுத்தும் சென்றனர். ஆனால் எனது மகன்தான் அவளின் உடலை கட்டி பிடித்து கொண்டு விட மறுத்தான். நானும் அவனை சமாதானம் செய்து இறுதி சடங்கை நடத்தி வைத்தேன். அவள் இறந்து 3 மாதங்கள் கடந்துவிட்டன. ஆனால் எனது மகனின் நடத்தையில் எந்த மாற்றமும் தென்படவில்லை. அவன் முன்பை விட அதிகமாக மது அருந்தி கொண்டிருந்தான். இரவினில் சரியாக தூக்கம் வராமல் மனைவியை நினைத்து அழுது கொண்டிருப்பான். அவனை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. இவனை இப்படியே விட்டுவிட்டால் சரிவராது என யோசித்து இவனுக்கு வேறு ஒரு திருமணம் செய்ய நினைத்தேன். அதை பற்றி எனது தங்கையிடம் பேசலாம் என அவளுடைய அறைக்கதவை திறக்க முயலும் போதுதான் தங்கையும் தங்கையின் கணவரும் பேசி கொண்டிருப்பதை கேட்டேன். அவர்கள், நாம் நினைத்தது போல நடந்துவிட்டது, இனி என்ன நடக்கிறது என பொறுமையாக இருந்து பார்ப்போம் என பேசி கொண்டிருந்தனர்.
இதை கேட்கும் பொழுது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஒருவேளை இவர்கள்தான் எனது மருமகளை ஏதோ செய்துவிட்டார்களோ எனவும் தோன்றியது. மருமகள் எதனால் இப்படி தற்கொலை செய்து கொண்டாள் என இதுவரை எனக்கு தெரியவில்லை. எனக்கு மிகவும் குழப்பமாகவே இருந்தது. நானும் ஒரு முடிவுக்கு வந்தேன். மறுநாள் காவல் நிலையம் சென்று அனைத்து விவரங்களையும் கூறி புகார் அளித்து விட்டு வந்தேன். எனது மகனிடமும், நீ இப்படியே இருந்தால் உனது உடல்நலம் மிகவும் பாதிக்கப்படும். நான் சொல்வது போல வேறு ஒரு திருமணத்தை செய்து கொள். இதனால் உனது மனைவியை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துவிடலாம். நீ இப்படி உன் உடலை கெடுத்து கொண்டால் இறந்தவள் திருப்பி வரப்போவது இல்லை. அவளுடைய முடிவை அவளை தேடிக்கொண்டாள். உனக்கென்று ஒரு வாழ்க்கை உள்ளது. நீயும் உனது வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்கு என்றேன். ஆனால் அவனோ, எனது மனைவி இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு வாழ பிடிக்கவில்லை. நான் இப்படியே இருந்து விடுகிறேன். தயவுசெய்து என்னை இப்படியே விட்டுவிடுங்கள், தொந்தரவு செய்யாதீர்கள் என கூறி சென்றான். நானும் மருமகள் எப்படி இறந்தாள் என தெரிய வந்தால் அதன் பிறகாவது அவன் வேறு ஒரு திருமணத்திற்கு சம்மதிப்பான் என்று நினைத்தேன். காவல்துறையை சேர்ந்தவர்களும் எனது வீட்டிற்கு வந்து விசாரித்து சென்றனர். ஆனால் அவர்களால் எதையுமே கண்டுபிடிக்க முடியவும் இல்லை. காரணம், மருமகளின் உடலை எரித்தனால் எந்த தடயமும் கிடைக்கவும் இல்லை. எனக்கும் இதை நினைத்து நிம்மதி பறிபோனது. எங்கே எனது தங்கை தன் மகளை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற கோபத்தினால் சாப்பாட்டில் விஷம் வைத்து கொடுத்து அவனை கொன்று விட்டாலோ எனவும் தோன்றியது. ஒருபுறம் மகன் இப்படி நம் கண்முன்னே மகன் சீரழிந்து வருகிறானே, இவனுக்கு நல்ல காலம் எப்பொழுது வரும் என்ற மனவேதனையும் தோன்றியது. நாளுக்கு நாள் அவன் மனமுடைந்து சரியாக உறங்க முடியாமலும் உடல் மெலிந்தும் காணப்பட்டான். ஒரு நாள் இரவு உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. நானும் இந்த நேரத்தில் யாராக இருப்பார்கள் என யோசித்து கதவை திறக்க, அங்கே எனது மகன் மது அருந்துவிட்டு அழுது கொண்டே தள்ளாடி நின்று கொண்டிருந்தான். அவனை பார்க்கும் பொழுது ஒரு புறம் கோபமாக வந்தாலும் மறுபுறம் பாவமாகவும் தோன்றியது. அவனை அழைத்து உள்ளே அமர வைத்தேன். பின்பு, நீ இப்படி செய்வதால் அவள் திரும்ப வரப்போவதில்லை. ஏன் அதையே நினைத்து உன்னை நீ கெடுத்து கொண்டிருக்கிறாய் என அறிவுரை கூறினேன். அவனும், நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன். என்னால் நிம்மதியாக வாழ முடியவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் என எனது காலில் விழுந்தான். நானும் குழப்பமடைந்து அவனை பார்த்து கொண்டிருந்தேன். பின்பு அவனை அமர வைத்து என்ன நடந்தது என பொறுமையாக விசாரிக்க தொடங்கினேன். அவனும் பேச ஆரம்பித்தான். நான் அவளை முதலாக பார்க்கும் பொழுது எனக்கு அம்மாவின் ஞாபகம்தான் வந்து போனது. அவளுக்கும் அப்பா அம்மா இல்லை என்பதால் அதே போலவே தோன்றியது. பின்பு இருவரும் காதலிக்க தொடங்கினோம். நானும் அந்த காலங்களில் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். இவளை நல்லபடியாக கவனித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் மனதில் தோன்றியது. பின்பு நீங்கள் சம்மதித்து திருமணமும் நடைபெற்றது. வாழ்க்கை இன்னும் அழகாக மாறியது. அவள் என் மேல் அதிகமாக பாசம் வைத்திருந்தாள். நானும் மது கொடுப்பதை நிறுத்தி விடுகிறேன் என சத்தியமும் செய்திருந்தேன். அவளும் சீக்கிரம் நிறுத்தி விடுங்கள் என அறிவுரையும் கூறி வந்தாள். ஒரு நாள் நான் வேலை பார்க்கும் அலுவலகத்திலிருந்து என்னை பணி நீக்கம் செய்து விட்டார்கள். விசாரிக்கும் பொழுது அங்குள்ள மேலாளர் வேறொருவரிடம் பணத்தை வாங்கி கொண்டு என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார் என தெரிய வந்தது. நானும் இதை எனது மனைவியிடம் வந்து தெரிவிக்க அவளும் அதிர்ச்சி அடைந்தாள். இது இல்லை என்றால் வேறு வேலை தேடிக்கொள்ளலாம் என ஆறுதலும் அளித்தாள். நானும் சில நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்தேன். ஆனால் சொல்லிக்கொள்ளும்படி எந்த வேலையும் சரியாக அமையவில்லை. பின்பு ஒரு நிறுவனத்தில் குறைந்த சம்பளத்திற்கு வேலையும் கிடைத்தது. நானும் தற்போது இதுவே கிடைப்பது பெரிய விஷயம் என நினைத்து வேலைக்கு சேர்ந்தேன். ஆனால் அதன் மூலம் வந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு என்னால் சமாளிக்க முடியவில்லை. ஒரு நாள் நானும் எனது நண்பனும் மது அருந்தி கொண்டிருக்கும் பொழுது நண்பன் ஒரு யோசனையை கூறினான். இதன் மூலம் அதிகமாக பணம் கிடைக்கும் என்றான். அந்த யோசனையை கேட்டதும் கோபத்தில் அவனுடன் சண்டையிட்டு வந்து விட்டேன். 2 நாட்கள் கழித்து அந்த யோசனையை பற்றி நினைவுக்கு வர நாமும் இதே போல செய்தால் என்ன என்று மனதில் தோன்றியது. அப்பொழுதும் கூட மது அருந்துவதற்கு கூட என்னிடம் பணம் இல்லையே என்ற நினைப்பில்தான் அந்த முடிவை நான் எடுத்தேன். அதன்படி எனது மனைவியின் பெயரில் ஒரு ஃபேஸ்புக் அக்கவுண்டை திறந்து அவளது புகைப்படங்களை பதிவேற்றம் செய்தேன். அவள் நல்ல அழகு என்பதால் நிறைய பேர் நண்பர்களாக வருவதற்கு அழைப்பும் விடுத்தனர். நானும் அவளது அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் உரையாடத் தொடங்கினேன். மனைவியையும் வெளியே அழைத்துச் சென்று விதவிதமாக புகைப்படம் எடுத்து தினமும் பதிவேற்றம் தொடங்கினேன். இதை பார்த்து நிறைய பேர் நட்புகளாக அழைப்பை தந்தனர். நானும் அனைவரிடமும் வெவ்வேறான கதைகளையும் கஷ்டங்களையும் சொல்லி அவரிடம் பணம் கேட்க தொடங்கினேன். அவர்களின் நிறைய பேர் உண்மை என்று நம்பி பணத்தை வாரி இறைத்தனர். இதன் மூலம் எனது கைகளில் அதிகமாகவே பணம் புழங்கியது. சிலர் காதலிப்பதாக கூறி பேசியும் வந்தனர். நானும் அவர்களை காதலிப்பதாக சம்மதம் தெரிவிக்க அவர்களும் அதிக அளவில் பணத்தை அனுப்பவும் தொடங்கினர். இப்படியே பணம் அதிகமாக கையில் தொடங்கியது. இது கொஞ்சம் கொஞ்சமாக தெருவில் உள்ளவர்களுக்கும் தெரிய ஆரம்பித்தது. அவர்களும் எனது மனைவியிடம் கூற அவளும் என்னிடம் வந்து தெருவில் உள்ளவர்கள் இதே போல பேசிக்கொள்கிறார்கள் என கூறினாள்.
நானும் உன்னைப் போல வேறு யாராவது இருந்திருக்கும், தெரியாமல் அப்படி சொல்கிறார்கள், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என சமாதானப்படுத்தினேன். அவளும் அதை நம்பினாள். ஒரு நாள் அன்று பிடித்த புகைப்படத்தை பதிவேற்றம் செய்யும் பொழுது எப்படியோ அதை கவனித்து விட்டாள். அவளும் கோபமடைந்து என்னிடம், நான் உங்களின் மனைவி, எனது மரியாதையை இப்படி பாழாக்கி விட்டீர்களே என கத்தவும் தொடங்கினாள். நானும் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன். ஆனால் அவளோ கேட்பதாக இல்லை. உடனடியாக உங்களிடம் சொல்வதாக சொல்லி அறைக்கதவை திறப்பதற்கு முற்பட்டாள். எனக்கு பயமாகி போனது. எங்கே வெளியே தெரிந்தால் மனைவியை வைத்து சம்பாதிக்க நினைத்திருக்கிறானே என கேவலமாக பேசுவார்கள் என நினைத்தேன். அவளை பிடித்து இழுத்து இவ்வளவு சமாதானப்படுத்த முயற்சியும் செய்தேன். ஆனால் அவள் எதையோ கேட்கும் மனநிலையில் இல்லை. வேறு வழி தெரியாமல் அவளை கீழே சாய்த்து தலையணையை எடுத்து அவள் முகத்தில் வைத்து அழுத்தி கொன்றுவிட்டேன். பிறகு வெளியே சென்று விஷமாங்கி வந்து அவளுடைய வாயில் ஊற்றி படுக்க வைத்தும் விட்டேன். விடிந்ததும் எதுவும் தெரியாது போல எழுந்து அழுது கொண்டே எல்லோரிடமும் கூறினேன். என் மேலும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை. அதேபோல நானும் நடந்து கொண்டேன். ஆனால் அவள் இறந்து சில நாட்களிலேயே அதிகமாக கனவுகள் வர ஆரம்பித்தன. கனவிலும் என் மனைவி வந்து, உன்னுடன் நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்று நம்பினேன். ஆனால் என் கற்பை வைத்து அதன் மூலம் பணம் சம்பாதித்து என்னையும் கொன்றுவிட்டாய். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். எனது மரணத்திற்கு பழிவாங்குவேன் என கூறினாள். நானும் பயந்து போய் இரவு நேரங்களில் உறங்குவதையே தவிர்த்து விட்டேன். ஆனாலும் இப்பொழுதெல்லாம் எங்கு பார்த்தாலும் அவள் உருவமாகவே தெரிகிறது. என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. எந்த நேரத்தில் எது நடக்குமோ என பயமாகவே உள்ளது. சில சமயம் என்னை நம்பி வந்தவளை இப்படி செய்து கொன்றுவிட்டோமோ என நினைக்கும் பொழுது என் மேலேயே எனக்கு கோபம் வந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைப்பும் வருகிறது என கூறிக்கொண்டே அங்கேயே உறங்கியும் போனான். நானும் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ச்சியாக நின்று கொண்டிருந்தேன். என்னால் அவன் சொல்வதை நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அனைவரிடமும் பாசமாகவும் பண்பாகவும் நடந்து கொள்பவன் மது குடிப்பதற்கு பணம் இல்லை என்றோ இதையே போல கீழ்த்தனமான வேலையை செய்ய துணிந்தான் என நினைத்தேன். ஆனாலும் அவனே சொன்ன பிறகு என்னால் நம்பாமல் இருக்க முடியவில்லை. பொழுது விடிந்ததும் எனது தங்கையிடம் விஷயத்தை கூற, அவளும் எனக்கு இதில் சந்தேகம் இருந்தது. அவள் மேல் கோபப்பட்டது உண்மைதான். ஆனால் அவளை கொல்லும் அளவிற்கு நான் மோசமானவள் இல்லை. இதை எங்கே உங்களிடம் சொன்னால் வயதான காலத்தில் உங்கள் மனம் பாடுபடுமோ என்று நானும் அமைதியாக இருந்து விட்டேன். இப்பொழுது உங்களுக்கே தெரிந்துவிட்டது. இனி முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள்தான் என்று கூறிவிட்டு சென்றார். நானும் பலமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தேன். மனதை கல்லாக்கி கொண்டு காவல் நிலையத்துக்கு சென்று அனைத்து உண்மைகளையும் கூறி அவர்களும் எனது மகனை பிடித்து சென்றனர். போகும் பொழுது கூட எனது மகன், அப்பா, உங்கள் மேல் எந்த தவறும் இல்லை. தவறு அனைத்துமே நானே செய்தேன். எனக்கு தண்டனை அனுபவிப்பதில் எந்த குற்ற உணர்வும் இல்லை. இதுதான் எனக்கு வேண்டும். இருக்கும் காலங்களை அவள் நினைவாகவே கழித்து விடுகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு சென்றான். நானும் ஆசையாக வளர்த்த எனது அன்பு மகன் குடிக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டானே என அவனை நான் பாவமாக பார்த்தேன்.